ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது அடுத்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது தான் கைடன்ஸ் தான் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வீக்கான ப்ரிடிக்ஷன். இது ஒரு ஜென்ரல் ப்ரிடிக்ஷன்ஸ் தான். இது எல்லாருக்குமே ரெசிக்னேட் ஆகுமான்றது தெரியல. யாருக்கு ரெசிக்னேட் ஆகுதோ அவங்க எடுத்துக்கோங்க. உங்கள் சர்க்கிளில் யாருக்காவது இது ரெசிக்னேட் ஆகும், அவங்களுக்கு ஆப்டாச் ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இங்கே நான் 2 ஃபைல் வச்சுருக்கேன். இந்த க்ரீன் கலர் ஃபைல் நம்பர் 1. இந்த க்ரீன் கலர் டேப் சூஸ் பண்ணாலும் ஓகே, இல்லை இந்த ப்ளூ கலர் கார்ட் டேப் சூஸ் பண்ணாலும் ஓகே. இது நம்பர் 1, ஃபைல் நம்பர் 1. இது ஃபைல் நம்பர் 2, காயின். அப்படி இல்லைன்னா இந்த க்ரீன் கலர் டேக்கப். உங்களுக்கு எந்த கலர் சூஸிங் உங்களுக்கு இன்ட்யூஷனாக வந்து எது சூஸ் பண்ணணும்னு தோணுதோ அது 1 மினிட் வந்து கண்ணை மூடிட்டு மெடிடேட் பண்ணிட்டு சூஸ் பண்ணுங்கள். ஃபைல் நம்பர் 1, ஃபைல் நம்பர் 2. ஓகே, இப்போ நீங்கள் ஃபைல் நம்பர் சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ நம்ம ரீடிங்க்கு போகும். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபைல் நம்பர் 1. ஸோ ஃபைல் நம்பர் 1 உங்களுக்கு அடுத்த வாரம் அக்டோபர் 27லேருந்து நவம்பர் 2 வரைக்கும் யூனிவர்ஸ் உங்களுக்கு என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க, என்ன சொல்கிறாங்கன்றதை பார்ப்போம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு கார்ட்ஸ் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்பர் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு அடுத்த வாரம் ஸ்டார்டிங் எப்படி இருக்கும் அப்படின்னா, கொஞ்சம் கஷ்டங்களை வந்து நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். நீங்கள் நம்பிக்கை வச்சவங்க வந்து உங்களை வந்து உங்கள் முதுகுக்கு பின்னாடி நம்பிக்கை துரோகம் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ எல்லார்கிட்டையுமே வந்து கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக இருங்க. ஆல்ரெடி வந்து நீங்கள் நம்பின யாரோ வந்து உங்களை ஏமாற்றிருக்கிற மாதிரியும் நான் இங்கே பார்க்குறேன். இதுக்கு மேலேயும் திரும்ப திரும்ப ஒருத்தரை நம்பி ஏமாற வேண்டாம். அவங்க பழியை செஞ்சுட்டு உங்கள் மேலே பழி சுமத்துன மாதிரியும் நான் இங்கே பார்க்குறேன். ஸோ பட்ட காலிலே படுன்ற மாதிரி திரும்ப திரும்ப நம்பி ஏமாற வேணாம். உங்களை நீங்கள் பாதுகாத்துக்கங்க. யாரையும் நம்பி அதிக இன்வெஸ்ட்மெண்ட்டோ அஷூரன்ஸ் கையெழுத்தோ இந்த மாதிரி எதுவுமே நீங்கள் போட வேணாம். அது உங்களுக்கு தான் சேஃப்டி. அப்படி நம்பி போட்டிங்கன்னா உங்கள் தலையிலே வந்து அந்த கடனையோ இல்லை இதையோ வந்து உங்கள் இதிலே அவங்க சுமத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் மேலே வீணாக வந்து படியோ இல்லை பழி சொல்ல வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் வார ஆரம்பத்தில் கொஞ்சம் சூதானமாக கொஞ்சம் நிதானமாக முடிவுகளை எடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் வேலையில் வந்து உங்களுக்கு ஒரு வேகம் தேவைப்படுது. அந்த வேகம் எப்படி இருக்கும் அப்படின்னா, புத்தி கூர்மையோட எப்போ யார்கிட்ட எப்படி அணுகுமுறையில் இருக்கணும், எந்த மாதிரி இது பண்ணணும், இந்த ஹார்ட் ஒர்க்குன்றதை காட்டிலும் இந்த ஸ்மார்ட் ஒர்க்கும்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஸ்மார்ட் ஒர்க்கோடு நீங்கள் வந்து வேலை பார்க்க போகிறீங்க. ஏன்னா இப்போ உள்ள காலகட்டத்துக்கு வந்து என்ன தான் வந்து நம்ம ஹார்ட் ஒர்க் செஞ்சாலும் நமக்கு எந்த பலனும் இல்லை, நமக்கான நற்பெயர் கிடைக்கிறதே இல்லை. ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம கொஞ்சம் நேரம் ஸ்மார்ட் ஒர்க்கும் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் எப்போ எங்கே எப்படி வேலை பார்க்கணுன்றதை அறிஞ்சு வேலை பாருங்கள். அதுதான் உங்களுக்கான பேரும் புகழையும் வாங்கி தரும். யாரையும் நம்பி அவங்கள்ட்ட உங்களோட வேலைகளை வந்து ஷேர் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் செஞ்ச வேலைகளுக்கு கூட அவங்க பேர் எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக இது பண்ணுங்கள். விவேகத்துடனும் வேகத்துடனும் செயல்பட வேண்டிய வாரமாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் உங்கள் ஆற்றலை வந்து அபரிவிதமாக வெளிப்படுத்துங்க. உங்களோட வேலைகளை வந்து திறம்பட செய்யுங்க. உங்களுக்கான நற்பெயர் சீக்கிரமாகவே உங்களை தேடி வரும். ஸோ நீங்கள் அப்படி திறம்பட வேகமாகவும் விவேகமாகவும் செயல்பட போது உங்களுக்கு என்ன வரும்னு நினைக்கிறீங்க? உங்களை நீங்களே வந்து கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு உங்களுக்கு பண ரீதியாக வந்து நிறைய வழியில் வந்து உங்களுக்கு பணம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் போகிற சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கலாம், அதுவே வந்து உங்களுக்கு பல வழியில் வந்து உங்களுக்கு பெருகலாம். இல்லை வேறு எங்கேயும் வந்து நீங்கள் கொடுத்த கடன், கடன், இழுபறியாக இருந்த கடன் கூட இந்த வாரத்தில் உங்களுக்கு திரும்பி வரலாம். ஸோ அதனால் நீங்கள் உங்களோட விடாமுயற்சியை வந்து விட்டுறாதீங்க. உங்களுக்கு இந்த வாரத்தில் பண ரீதியாகவும் எந்த கஷ்டமும் இருக்காது. கண்டிப்பாக வந்து நீங்கள் பண ரீதியாக ஸ்டேபிளாக இருப்பீங்க. இந்த காலத்தில் உங்களுக்கு எதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா அது உங்களுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணுங்கள். அடுத்தவங்களுக்கு மட்டும் ஷூரிட்டி கொடுத்தோ கடனாவோ இதுவோ பண்ணி நீங்கள் ஏமாந்துட வேணாம். உங்களுக்கு ஒரு நிலம் வாங்குறதோ இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதோ அந்த மாதிரி உங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அடுத்தவங்களை நம்பி ஏமாறாதீங்க.
உங்களுக்குள்ள உள்ள பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, உங்கள் கண்ணு முன்னாடி நிறையா பொண்ணு, வைரம், வைடூரியம்னு நிறையா இருக்குது. ஏன்னா உங்கள்கிட்ட பல பேர் வந்து ஆசை காட்டுறாங்க. நான் இப்போ சொன்னேன் இல்லையா, உங்கள்கிட்ட பணம் இருக்குன்றதுனால, நீ அதில் ஷேர் மார்க்கெட்டு அப்படின்றத நான் மென்ஷன் பண்ணல, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அந்த மாதிரி அதில் பணம் போட்டினா பணம் நிறையா வரும், இதில் போட்டினா இதில் நிறையா வரும், என்னை நம்பி கொடு, நான் உனக்கு பொண்ணாக்குறேன், பொருளாக்குறேன், டைமண்ட் ஆக்குறேன், உன்னை கோடீஸ்வரன் ஆக்குறேன், அப்படி இப்படின்னு இந்த மாயை உலகம் மாதிரி உங்களை ஆசை காட்டி மோசம் பண்ணுறதுக்கு பல பேர் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆல்ரெடியே வந்து நீங்கள் பல துரோகத்தை தாண்டி தான் இது பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. ஸோ அது நான் உங்களை ஏமாற்றி போயிட்டுருக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி திரும்பவும் அவங்கள நம்பி நீங்கள் ஏமாறாதீங்க. கனவு உலகத்தில் மாயைகளை நம்பி உங்கள் வழி மாறி போயிடாதீங்க. இது எல்லாமே காணல் நீர் மாறி எப்பயுமே வந்து நமக்கு நிரந்தரமாக இருக்குமானா இருக்காது. நம்ம உழைச்சி நம்ம திறம்பட செய்கிற வேலைகளில் வர பணம் மட்டும்தான் நமக்கு நிலைக்கும். அதனால எக்ஸ்ட்ரா வர இன்கம்மை சொல்லி உங்களை ஆசை வார்த்தைகள் காட்டி மோசம் பண்ணுறதுக்கு நீங்கள் அனுபவித்து ஏமாந்துடாதீங்க. நீங்கள் உங்களை பாதுகாத்துக்கோங்க. ஸோ நீங்கள் அப்படி பாதுகாத்துக்கிற பட்சத்தில் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, உங்களோட பணம் இங்கே நாளாக இருக்கிற பணம் இங்கே எப்படி நிறையா மல்டிபிள் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ நீங்கள் உங்கள் மனசாட்சிப்படி எதில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சி இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்கள் இதுக்கு நல்லதாகும். அடுத்தவங்கள நம்பி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஏமாற்றம் தான் கிடைக்கும். அதனால் நீங்கள் அடுத்தவங்கள நம்பாதீங்க. உங்கள் வீட்டில் உள்ளவங்கள நம்புங்க, உங்களை நம்புங்க. ஸோ அப்படி இது பண்ணுற பட்சத்தில் நீங்கள் பண ரீதியாகவும் சரி, உடல் ரீதியாகவும் சரி, ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பீங்க, செழிப்பாக இருப்பீங்க. உங்களை நம்பி 4 பேர் இருப்பாங்க. ஸோ அடுத்த வாரம் உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். பண ரீதியாகவும் சரி, உடல் ரீதியாகவும் சரி, எல்லா விதத்துலையுமே வந்து உங்களுக்கு நல்லபடியாக அமையும். ஸோ அதுதான் நீங்கள் ஆல்ரெடி பல தடவை ஏமாற்றப்பட்டீங்க இல்லையா, அதுக்கான ஜட்ஜ்மெண்ட் தான் இந்த வாரம் உங்களுக்கு வந்து நல்லபடியாக வந்து பண ரீதியாக வந்து உங்களுக்கு செட்டில்மெண்ட் ஆக போகுது. எல்லாமே உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையாக அமைய போகுது அப்படின்றத சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ சுதாரணமாக இருங்க. அது மட்டும் இல்லாமல் ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு என்ன கைடன்ஸ் சொல்கிறாங்க அப்படின்றதையும் பார்ப்போம். யூ ஆர் காட் த பவர். யூஸ் யுவர் எபிலிட்டி டு ரிசால்வ் திஸ் சுச்சுவேஷன். யூ கேன் டூ இட். உங்களை நீங்கள் நம்பி பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட், நான் சொன்னேன் இல்லையா, நீங்கள் உங்களை நம்பி பண்ணுங்கள் இன்வெஸ்ட்மெண்ட், வேறு யாரையும் பண்ணாதீங்கன்னு. உங்களுக்குள்ளே உள்ள எபிலிட்டி பவரை மட்டும் யூஸ் பண்ணுங்கள், அடுத்தவங்கள்ட்ட இது பண்ணாதீங்க. இந்த இடத்துல இதுக்காக தான் நான் சொன்னேன், படத்தை இது பண்ணுற விஷயத்தில் மட்டும் நம்ம ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணணும், யாரையும் நம்பி ஏமாந்துடக்கூடாது, ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ ஃபைல் நம்பர் 1 உங்களுக்கு இந்த ரீடிங் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஸோ நாம் இப்போ ஃபைல் நம்பர் 2 பார்க்க போகிறோம். இந்த காயின் சூஸ் பண்ணவங்க, அப்படி இல்லாமல் இந்த க்ரீன் கலர் டெக் சூஸ் பண்ணவங்களுக்கு இப்போ என்ன ரீடிங்குன்றதை நம்ம பார்ப்போம். ஸோ ஃபைல் நம்பர் 2 யூனிவர்ஸ் நமக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் அக்டோபர் 27லேருந்து நவம்பர் 2 வரைக்கும் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, உங்களுக்கு வந்து நீங்கள் ஏதோ மன தடுமாற்றத்தில் இருக்கீங்களோ, இதை பண்ணலாமா அதை பண்ணலாமான்னு சேத்துல ஒரு கால் ஆற்றுல ஒரு கால்பாங்கள்ல, அந்த மாதிரி மனசு தடுமாற்றத்தில் இருக்கீங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. உங்களுக்கு ஹீலிங் தேவைப்படுது. ஸோ எந்த இதுவாக இருந்தாலுமே பேலன்ஸாக வந்து நீங்கள் மூவ் பண்ணணும். எதையுமே எடுத்தும் கவுத்தோன்னு நீங்கள் மூவ் பண்ணிடக்கூடாது. இந்த இடத்துல வந்து நீங்கள் உங்கள் மனசை ஒருநிலைப்படுத்த வேண்டியதாக இருக்குது. உங்களை நீங்களே ஹீலிங் படுத்திட்டு பேலன்ஸாக குடும்ப உறவாக இருந்தாலும் சரி, தொழில் உறவாக இருந்தாலும் சரி, எது முக்கியம்னு வர பட்சத்தில் எதையாவது ஒன்று தான் சூஸ் பண்ணணுன்னு இல்லாமல் ரெண்டுமே நமக்கு முக்கியம். ஸோ அதனால் பேலன்ஸாக நீங்கள் முடிவெடுங்க. எதையும் அவசரப்பட்டு முடிவெடுக்காதீங்க அடுத்த வாரம். ஸோ அப்படி முடிவெடுக்கணுன்ற பட்சத்தில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்கள் மூவ் ஆக வேண்டியது இருக்குது அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக அந்த பயணத்தை தொடருங்க. அந்த பயணம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் பல கஷ்டத்தில் இருந்திருக்கலாம், பல ஏமாற்றத்தில் இருந்திருக்கலாம், என்ன பண்ணுறதுன்னு வழி தெரியாமல் இருக்கலாம். யாரோ ஒருத்தர் உங்களுக்கு வழி காட்டுறாங்க இந்த வாரத்தில் அப்படின்ற பட்சத்தில் அதை ஃபாலோ பண்ணுங்கள். அதை ஃபாலோ பண்ணி அந்த பாதையை தொடருங்க. உங்களுக்கு அந்த ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்கள் போகிற பட்சத்தில் உங்களுக்கு எப்படி இருக்கும் அடுத்த வாரம் அப்படின்னா, உங்களுக்கு அடுத்த வாரத்தில் கொஞ்சம் ஒரு சிலருக்கு வந்து ஏர் ட்ராவல், ஒரு சிலர் வந்து கடல் கடந்து போகிற மாதிரியே இருக்குது, ஒரு சிலர் ஊர் விட்டு ஊர் போகிற மாதிரியே இருக்கலாம், ஒரு சிலர் நாடு விட்டு நாடு போகிற மாதிரி இருக்கலாம். அது ஜாபுக்காகவும் இருக்கலாம், இல்லை ஃபேமிலி கூட ரிலாக்ஸேஷனுக்காகவும் இருக்கலாம். எப்படியா இருந்தாலும் அதை நீங்கள் தொடரலாம். அது உங்களுக்கு நல்லபடியாகவே அமையும். ஸோ அப்படி நீங்கள் மூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு அப்புறம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அது மட்டும் இல்லாமல் கிங் ஆஃப் வாண்ட்ஸு.
ஸோ ஒரு ராஜா எப்படி ராஜதந்திரத்தோடு செயல்படணுமோ அந்த மாதிரி உங்களை சுற்றி இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க, என்ன ஏது அப்படின்ற ராஜதந்திரத்தோடு நீங்கள் செயல்படணும். எந்த வேலையை எப்போ செய்யணும் அப்படின்ற டைம் மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு இருக்கணும். எல்லா வேலையும் எல்லா நேரத்துலையும் செஞ்சிடலாம் அப்படின்றது இல்லை இல்லையா? அந்த ஒர்க்கில் எது ப்ரையாரிட்டிஸ், எதை ஃபஸ்ட்டு முடிக்கணும் அப்படின்ற ப்ரையாரிட்டிஸ் பண்ணுங்கள். ஒர்க்கர்ஸ்குள்ளே ஏன்னா நீங்கள் 4 பேருக்கு வேலை வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்கள அன்பாக சொல்லி எப்போ அன்பாக சொல்லணும், எப்போ அதிகாரத்தோடு சொல்லணுன்றது இது தெரிஞ்சு நீங்கள் வேலை வாங்குங்க. இந்த விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் ஒரு சில நேரம் நீங்கள் தந்திரமாகவும் அவங்கள வேலை வாங்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அதை பார்த்துக்கோங்க. ராஜான்ற பவர் எப்படியோ அதே மாதிரி உங்களோட வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்குற மாதிரி நீங்கள் நடந்துக்கோங்க. உங்களோட வேலைகளும் அப்படியே இருக்கணும். சரிங்களா? உங்களை பார்க்கும்போது எனக்கு என்னென்னா, உங்கள்கிட்ட உள்ள பெரிய இது வந்துன்னா, ஒரு சில நேரம் வந்து உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கதவை தட்டி கையில் கொடுத்தாலுமே நீங்கள் எடுக்க மாட்டேன்றீங்களோ, அதை தவற விடுறீங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. நான் இப்போ சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு இது ஆப்ஷன் வந்துச்சு கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள், ட்ராவல் பண்ணாமல் இருக்காதீங்க அப்படின்னு சொன்னேன்ல, அந்த மாதிரி தான். ஸோ ஒரு சில நேரம் வந்து நீங்கள் மேக்ஸிமம் ஆஃப் டைம் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வந்த ஆப்பர்ச்சுனிட்டியை விட்டுட்டு இப்போ மிஸ் பண்ணுறீங்களோ, ஃபீல் பண்ணுறீங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. இதுதான் லாஸ்ட்டா அப்படின்னா இது லாஸ்ட்டு கிடையாது. இதுக்கப்புறமும் உங்களுக்கு வரும் ஆப்பர்ச்சுனிட்டி, நியூ பிகினிங். ஏன்னா ஆல்ரெடி இது இப்போ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னாலும் என்ன, அந்த இடத்துல உள்ள இது வந்து முடிஞ்சிருச்சு. புதிய வாழ்க்கை, புதிய பயணம், புதிய அத்தியாயத்தை நோக்கி தான் நீங்கள் போகிறீங்க. ஸோ அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கான நியூ பிகினிங்கும் ஸ்டார்ட் ஆகுது. அந்த பயணம் வந்து உங்களுக்கு அட்வென்ச்சரஸாக கூட இருக்கலாம். அங்கே நிறைய போட்டிகள் இருக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் நிறையா வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கலாம். எப்படி சொல்கிறது, உங்களுக்கு சவால்கள் இருக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் கடந்து வர வேண்டியதாக இருக்குது. ஆனால் உங்களுக்குள்ளே அந்த பவர் இருக்குது, அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய பவர் இருக்குது. எதுக்கும் பயந்து நீங்கள் பின்வாங்கிறாதீங்க. அந்த வாய்ப்பை எடுங்க. அந்த அட்வென்ச்சரஸ் இதை என்ன வந்தாலும் என்னால் முடியும் அப்படின்ற வில் பவரை கொண்டு வாங்க, ட்ரை பண்ணுங்கள் அப்படின்றத நான் பார்க்குறேன். ஸோ இப்படி நீங்கள் அந்த ஆஃபரை பிக் பண்ணி உங்களால் முடிஞ்ச கைடன்ஸை இது பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு இந்த யூனிவர்ஸ் என்ன சொல்லுதுன்னா, 9 ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஸோ உங்களுக்கு நீங்கள் எதை தேடி போனீங்களோ, இப்போ நாட்டை விட்டு ஊரை விட்டு உலகத்தை மாநிலத்தை விட்டு எதுக்காக போகிறோம்? சம்பாதிக்கிறதுக்கு. எதுக்காக சம்பாதிக்கணும்? நம்ம குடும்பம் நல்லா இருக்கணுன்றதுக்காக. ஸோ அந்த பணம் உங்களை தேடி வருங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு அடுத்த வாரம் நல்ல வழியாக முடியுங்க. ஸோ நீங்கள் ஆனால் முயற்சி திருவினையாக்கும். எதுவாக இருந்தாலும் நீங்கள் முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ணாமல் எதுவுமே உங்களால் சக்ஸஸ் அடைய முடியாது. சரிங்களா? எப்பயுமே உங்களோட முயற்சியை மட்டும் விட்டுடாதீங்க. உங்களுக்கு வர ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் பிக் பண்ணிக்கோங்க. ஸோ யூனிவர்ஸ் உங்களுக்கு என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்கன்னா, எமோஷ்னல் ஹீலிங்ஸ். நான் அதை ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு வந்து ஹீலிங் தேவைப்படுது. ஒரு பேலன்சிங் பவரே இல்லை, கன்ஃபியூஸ் ஸ்டேட்லேயே இருக்கிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் எமோஷ்னல் ஹீலிங் உங்களை நீங்களே ஹீலிங் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட ஹார்ட் வந்து ரொம்ப நிறையா வெளியில் சொல்ல முடியாத வழிகளோடு நீங்கள் சர்வே பண்ணிக்கிட்டுருக்கீங்க, ட்ராவல் பண்ணிகிட்ருக்கீங்கன்றதை நான் பார்க்குறேன். ஸோ உங்களை நீங்கள் ஹீல் பண்ணுங்கள். ஹீல் பண்ணால் மட்டும்தான் உங்களால் எல்லா சக்ஸஸையும் நம்ம பண்ண முடியும். நம்ம மனசு அமைதி இருந்தால் மட்டும்தான் வந்து கரெக்டான பாதையை, சரியான முடிவை சரியான நேரத்தில் எடுக்க முடியும். ஸோ இதை பார்த்து உங்களுக்கு தெளிவு கிடைக்கும்னு நம்புகிறேன். ஃபைல் நம்பர் 2 உங்களுக்கு இந்த ரீடிங் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.